கம்போடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் இங்கே என்னப்பா ஒரு ஹிந்து கோயில் கூட இல்லையே அப்படிங்கிற வருத்தம் கண்டிப்பாக இருக்குங்க. இனிமேல் அந்த வருத்தம் உங்களுக்கு வேணவே வேணாம். ஏன்னா இந்த வீடியோவில் நான் காட்ட போகிற கோயிலை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் கண்டிப்பாக ஹிந்து கோயில் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. நம்ம ஸ்டங்மின்சையிலிருந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் ட்ராவல்லையே இந்த கோயில் நீங்கள் போய் ரீச் ஆயிடலாங்க. இந்த கோயிலுக்கு நாங்கள் சும்பண்டே அன்னைக்கு போயிருந்தோங்க. ஆக்சுவலாக இது ஒரு புத்தர் கோயிலுக்கு உள்ளே இருக்கிற இன்னொரு கோயிலுங்க. அது கோயிலுக்குள்ளே ஃபஸ்ட் நம்ம என்ட்ரு ஆகும்போதே முப்பெருந்தேவர்களான பிரம்மா, விஷ்ணு, ஈஸ்வரன் இவங்களோட சிலைகள் நல்லா பிரம்மாண்டமாக பெருசாக இருக்குதுங்க. அதுக்கப்புறமா இந்த முப்பெருந்தேவர்கள் சிலைக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சிவலிங்கம் இருக்குதுங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் நோம்பென்குள்ளே ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறோங்க. இதுக்கு முன்னாடி சிம்ரி போயிருக்கும்போது அங்கே சில கோயில்களில் சிவலிங்கத்தை பார்த்துருக்குறோம். பட் ஃபர்ஸ்ட் டைம் நோம்பெனில் இது தாங்க இருக்குது. அதுக்கப்புறமா நம்ம ஊரில் கோயில்கள் எப்படி ஸ்தல விருட்சம்னு இருக்குமோ அதே போல் இந்த கோயில்லையும் பார்த்தீங்கன்னா நாகலிங்க மரம் இருக்குதுங்க. இந்த நாகலிங்க மரத்தோட பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு நாகம் கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரியே அந்த பூவோட ஸ்ட்ரக்சர் இருக்குங்க. இந்த மரம் நான் கம்போடியாவில் பார்த்ததும் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சுங்க எனக்கு. ஏன்னா இந்த மரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் ஒரு குறிப்பிட்ட கோயில்களில் மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன். இதுக்கும் மேலே முன்னாடி பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாக 2 நாகங்கள், அதுக்கு முன்னாடி ஒரு ஆணும் பெண் இருக்கிற மாதிரி ஒரு சிலை இருந்துச்சுங்க. நம்ம ஊர்களில் எப்படி தெப்பக்குளம் மாதிரிலாம் ஒரு கான்செப்ட் இருக்குமோ அதே மாதிரியே இந்த கோயிலையும் ஒரு தாமரை குளத்தில் தாமரை பூ மேலே மகாலட்சுமி உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு சிலை இருக்குதுங்க. இதை பார்க்கறக்கும் ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சுங்க. இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிற பூ தாங்க நாகலிங்க பூ. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாகம் கொடை பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த மரம் தாங்க இந்த கோயில் இருக்குது. அதுக்கப்புறமா கிருஷ்ண துளசி செடி, அதோடு சேர்ந்து நிறையா பூச்செடிகளும் இந்த கோயிலுக்குள்ளே இருக்குதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது தான் இந்த கோயிலோட மெயின் பிரகாரம் மாதிரி இருக்குதுங்க. இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளோட விஷ்ணுவும் மகாலட்சுமியும் நின்ற கோலத்தில் அப்படியே சூப்பராக தரிசனம் கொடுக்குறாங்க நம்மளுக்கு. மகாலட்சுமியும் விஷ்ணு இருக்கிற பிரகாரத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்ஸில் இந்த யூனிவர்ஸை அப்படியே பிக்சராக கொடுத்துருக்குறாங்க. சூரிய பகவான்லேருந்து ஆரம்பித்து சந்திர பகவான் வரைக்கும் எல்லா சிலைகளும் இங்கே வரிசையாக அடுக்கி வச்சுருக்காங்க. நடுவில் சில விஷ்ணு அவதாரங்களையும் நம்மளால் கண்டுபிடிக்க முடிஞ்சுங்க. இந்த சிலை அப்படியே நம்மளோட நரசிம்ம அவதாரம் மாதிரியே இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறமா இந்த ஸ்டாச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட மேரு சக்கரன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்லேயே அதே மாதிரி மேக் பண்ணி நம்மளோட மெயின் பிரகாரத்துக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்லேயே அதை வச்சுருக்காங்க. மகாலட்சுமி தெப்பக்குளத்துக்கு பின்னாடியே பார்த்தீங்கன்னா துளசி செடிக்குள்ளே இந்த ஒரு குபேரர் சிலையும் இருந்துச்சுங்க. ஸோ மக்களே, இனிமேல் நம்ம எல்லாரும் கவலைப்படவே தேவையில்லை. இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஹிந்து கோயில் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால பெருசாக ட்ராவல் பண்ணி போகணுங்கிற அவசியம் இல்லை. ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிக்குன்னு நம்புறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பை பை, டேக் கேர்.